நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டான ஒரு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல்ல மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி பொடி பண்ணிவிட்டு அது 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வறுத்த உளுத்தம் பருப்பையும் நல்லா பொடியாக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா ஜலிச்சிட்டு அரிசி மாவோடு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்துக்கோங்க. இதோட காய்ச்சின எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. மாவு பிசைறதுக்காக நான் 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ஊற்றும் போது முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான பதத்துக்கு மாவாக பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு புளியறதுக்கு இந்த மாதிரி எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். மணையில் எண்ணெய் தடவிட்டு மாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. முறுக்கு பிழியறதுக்கு வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர், காட்டன் கிளாத்து இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சமமான கரண்டி இருந்தால் கூட அதை திருப்பி போட்டு அது மேலே பிழிஞ்சிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் திருப்பினிங்கன்னா முறுக்கு ஷேப் வந்துடும். அடுத்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா செஞ்சு வச்சுருக்க முறுக்கு மாவை போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான முறுக்கு ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.